ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரிதம் என்ற தலைப்பில் பிரிவாக சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 392 ஆரம்பிக்கிறது. எல்லா உபாசனா மார்க்கங்களுமே இப்படி இருக்கவில்லை. வாஸ்தவமாகவே வைதிகமான ஒவ்வொரு சுவாமிக்கும் ஏற்பட்ட உபாசனைகளும் இருந்தன. ஆனால் ரொம்பவும் மங்கி போயிருந்தன. அவைதிகமாயிருந்து கொண்டு வைதிக வேஷம் போடும் தந்திரங்களே அதிகமாக பிரச்சாரத்தில் இருந்தன. இன்னொன்றை கூட சொல்ல வேண்டும். அதாவது வேதம் என்ன பெரிய அத்தாரிட்டி? வேதத்தை விட ஆகமம், அதாவது உபாசனா மார்க்கங்களான தந்திரங்கள் தான் அத்தாரிட்டி. இதுதான் பரமாத்மாவே உபதேசித்து ஸ்தாபித்தது என்று சொல்லிக்கொண்டே அநேக தந்திரங்களும் பிரச்சாரத்தில் இருந்தன. வேத மதத்துக்கு தனிப்பெருமை அது பகவானே ஏற்படுத்தினது என்பதால் தானே. எங்கள் தந்திரம்தான் பகவான் ஏற்படுத்தியது என்று சில பேர் சொல்லி அதற்கும் கதை புராணம் எழுதி காட்டின போது அதோடு வேதத்தின் அதிகார பேதங்களையும் தளர்த்திவிட்டு ஜனங்களின் உணர்ச்சிகளுக்கு ருச்சியூட்டும் சடங்குகளையும் உண்டாக்கிய போது பல பேர் இதைத்தான் பின்பற்றுவோமே என்று இவர்கள் பின்னே போனார்கள். புரட்சி மதங்கள் எங்கேயும் எப்பொழுதும் ஜனசமூகத்தில் ஒரு மூலையில் சில பேருக்காவது பழசையெல்லாம் முடைத்து போட்டு விட்டு எல்லாம் புதிசாக பண்ணி பார்த்தால் என்ன என்ற எண்ணம் புரட்சி மனப்பான்மை என்று தற்காலத்தில் கொண்டாடி செல்கிறார்களே, அந்த போக்கு இல்லாமல் இருக்காது. ஆனாலும் வஜ்ரம் பாய்ந்த ட்ரெடிஷனை, அதாவது மரபை சட்டென்று உடைத்து கொண்டு கிளம்புவதற்கு பூர்வ காலங்களில் ரொம்பவும் தயங்கி இருப்பார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாராவது ஒருத்தர் 2 பேர் துணிச்சலாக பீத்து கொண்டு கிளம்பிவிட்டால் அப்புறம் ஒரு ஏரிக்கரையில் சின்னதாக 1-2 ஓட்டையை விட்டாலும் அதுவே அரித்து பெருசாக உடைப்படுத்திக் கொள்வது போல அந்த 1-2 புரட்சிக்காரர்களை அனுசரித்து கொண்டு பல பேர் புறப்படுவார்கள். இப்படித்தான் அப்பொழுது வேதம் என்ன, எங்கள் சாஸ்திரம்தான் பகவான் ஏற்படுத்தியது என்று சில பேர் புறப்பட்ட போது இன்னும் சில பேர் வேதம் என்ன, பகவானும் தான் என்ன, வேதமும் வேண்டாம் பகவானும் வேண்டாம், வேதம் பகவான் இரண்டையும் தள்ளிவிட்ட எங்கள் சாஸ்திரம்தான் சரியானது என்று முழு புரட்சியாகவே புது மதங்கள் ஸ்தாபித்தார்கள். இப்படி தோன்றின பௌத்தம், ஜைனம், சார்வாகம் ஆகிய 3 சொன்னேன். இவற்றில் சார்வாகத்துக்கு அதிகம் ஆள் சேரவில்லை. என்ன இருந்தாலும் சுவாமியே கிடையாது, உடம்பின் சுகத்துக்கு மேலே எதுவும் கிடையாது, மதாச்சரணை எதுவுமே வேண்டியதில்லை என்றால் அதை பெரும்பாலான ஜனங்களால் துணிந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் இந்த அப்பட்ட லோகாயுதத்துக்கு பெருசாக ஆதரவு கிடைக்கவில்லை, கொஞ்சமே கிடைத்தது. பௌத்த ஜெயின மதங்களுக்குத்தான் நிறைய ஆதரவு இருந்தது. ராஜ குடும்பத்தில் பிறந்தும் துறவைகளாக போய் பிரச்சாரம் செய்த புத்தருக்கும் ஜினருக்கும் இருந்த ஆகர்ஷணம், அப்புறம் அந்த மதங்களின் வரிசையாக பல அறிவாளிகள் தோன்றி நூல்களை கொடுத்தது எல்லாவற்றுக்கும் மேலாக ராஜாக்களின் பேராதரவு அந்த மதங்களுக்கு இருந்தது. எல்லாம் சேர்ந்து அவற்றுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுத்தது. சம்ஸ்கிருதத்தை விட்டு சாதாரண ஜனங்களுடைய பேச்சு மொழியான பிராகிருத பாஷையில் மத புஸ்தகங்களை பௌத்தர் கொடுத்ததும், சமணர்கள் எல்லா ஜனங்களுக்கும் பள்ளிக்கூடம் வைத்து தாய்மொழியில் போதனை கொடுத்ததும் அவற்றின் பாப்புலாரிட்டிக்கு ஒரு காரணமாயிற்று. அந்த மத உபதேசங்கள் என்ன என்று ஜனங்கள் அவ்வளவாக கவலைப்படவில்லை. அவற்றை நடத்தி காட்டவும் விசேஷமாக பாடுபடவில்லை. இருந்தாலும் தங்களுக்கும் பொதுவாக மதசாஸ்திரம் இருக்கிறது, பள்ளிகள் இருக்கின்றன என்ற பெருமைக்காக அந்த மதங்களில் சேர்ந்தார்கள். அவர்கள் விட்டு போகாமல் மேலும் மேலும் சேர வசதியாக பிற்காலத்தில் அந்த மதங்களில் மூர்த்தி வழிபாடும் வைக்கப்பட்டு விட்டதை சொன்னேன். பொது ஜனங்களுக்கு இது இருந்துவிட்டால் போதும். இவ்விரண்டில் ஜைனம் ஆச்சாரியால் நாளில் அவ்வளவு ஓங்கி இருக்கவில்லை என்று தெரிகிறது. ஏனென்றால் முன்னே சொன்னார் போல அவருடைய புஸ்தகங்களில் ஜைன மத கண்டனம் ரொம்பவும் கொஞ்சமாகவே இருக்கிறது. பௌத்தம் பற்றி அங்கங்கே கண்டனம் இருந்தாலும் அதுவும் கூட குறைச்சல்தான். மீமாம்சா கண்டனம் தான் அதிகம். காரணம் பிற்பாடு பார்க்கலாம். அவதாரம் தோன்ற அவசிய சூழ்நிலை. மொத்தத்தில் இத்தனை நாளை நீட்டி முழக்கி சொன்னதற்கெல்லாம் சாரமாக அப்பொழுது தேச நிலைமை எப்படி இருந்ததென்றால், பூர்ணமான வைதிக மதம் மிகவும் க்ஷீணித்து போயிருந்தது. வைதிகம் என்று சொல்லிக்கொண்டே அப்படி இல்லாத மதங்களும் வைதிகத்தை விட தாங்கள்தான் நிஜமாக பரமாத்மாவின் ஆக்கியை அனுசரித்து உண்டானவை என்று சொல்லிக்கொண்ட தாந்திரிக மதங்களும் வேதம், பரமாத்மா என்ற இரண்டையுமே அடியோடு தள்ளிவிட்ட அவைதிக மதங்களுமாக மொத்தம் 72 தடபுடலாக கிளம்பியிருந்தன. மனுஷியராக பிறந்த எவரும் சரி செய்ய முடியாத துர்பாக்கியமான நிலை நம்முடைய புராதனமான மத நாகரிகத்துக்கு ஏற்பட்டுவிட்டது.
இதிலேயே பெரிய பாக்கியமாக ஈஸ்வரனை தான் அவதாரம் செய்தாகணும் என்றும் ஏற்பட்டுவிட்டது. இங்கேதான் கிருஷ்ண பரமாத்மா வருகிறார். அவரைத்தானே முதலில் நிறைய குறிப்பிட்டேன். அதற்கு காரணமான லிங்க் பகவத்பாதாளின் அவதாரத்தில் கிருஷ்ணரின் தொடர்பு என்ன என்பதற்கு வருகிறோம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.